குட் மார்னிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 8.2 என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். A radiation of wavelength 300 nanometer is incident on a silver surface. Will photoelectrons be observed? The work function of silver எவ்வளோ அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க கொடுத்துட்டாங்க. ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா என்னென்னு எழுதிக்கணும். E is equal to hv. இந்த ஃபார்முலா தெரியணும். விக்கு பதிலாக சி பை லேம்டான்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ இது ஜூல்ஸில் இருக்குது. இது எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா டினாமினேட்டரில் இ சேர்த்துக்கணும். ஈனா என்னது? எலக்ட்ரானுடைய மேக்னிடியூட் வேல்யூ. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஹெச் அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த வேல்யூ மெமரபுளாக தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் சி அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட், அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ 3 × 10⁸ மீட்டர், அதுவும் நமக்கு மெமரபுளாக தெரிஞ்சிருக்கணும். மூணாவது லேம்டாவோட வேல்யூ மட்டும் சம்மில் கொடுத்துருக்காங்க. 300 நேனோமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. அதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 300 × 10⁻⁹. அதுக்கப்புறம் எலக்ட்ரானோட மேக்னிடியூட் வேல்யூ, அதுவும் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணோம்னா 3 கான்ஸ்டன்ட் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1.6 × 10⁻⁹. ஓகே, இது அழகாக சிம்பிளிஃபை பண்ணி வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது, குயிக்காக முடிச்சிடலாம். எப்போவுமே 10⁻⁴ உள்ளதை மட்டும் தனியாக ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ நம்ம மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் எப்படி கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 3ஐயும் 300ஐயும் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள். 100 கிடைக்கும். ரைட், இந்த 100ஐ கொண்டு 1.6ஐ மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ அது 160 ஆயிரும். இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 6.626, இது 160 ஆயிடுது. இந்த 100ம் கேன்சல் ஆயிடுது. இப்போ இந்த ரெண்டே வேல்யூ மட்டும்தான் இருக்குது. 6.626 இருக்குது, 1.6 டினாமினேட்டரில் இருக்குது. அந்த 1.6 இப்போ என்னவா மாறிடுச்சு? 160 மாறிடுச்சு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டு வேல்யூ மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவே நம்ம கேன்சல் பண்ணுவோம். 2 வச்சு கேன்சல் பண்ணுவோம். இப்போ கீழே என்ன கிடைக்கும்? 160 பாதி 80. இங்கே 3.313 கிடைக்கும். ரைட், இப்போ இந்த 3ஐ 2ன்னு வச்சுக்கலாமா? கடைசி டிஜிட்டில் இருக்கக்கூடிய 3ஐ நம்ம 2ன்னு ஆக்கிடுவோம். ஒன்றும் தப்பு இல்லை. அதில் 3ன்னு வச்சு கூட என்ன செய்யலாம். இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 3வது டிஜிட்டை தான் மாற்றுறோம். அதுலேயும் வேல்யூ 1 தான் ரெடியூஸ் பண்ணுறோம். அதனால் பெரிய அளவில் எந்த சேஞ்சஸும் கிடைக்காது. பெரிய அளவில் எந்த சேஞ்சஸும் நடக்காது. இப்போ மறுபடியும் 2 வச்சு கேன்சல் பண்ணலாம். 41.6 ரைட், 13 ஆகும். 6 அப்புறம் 11 ஆயிரும். 5 அப்புறம் 1 கிடைக்கும். 6. மறுபடியும் 2 வச்சு கேன்சல் பண்ணலாம். இங்கே 20 ஆகும். இங்கே என்ன கிடைக்கும்? 0.828 ரைட். மறுபடியும் 2 வச்சு கேன்சல் பண்ணலாம். இங்கே 10 ஆயிரும். இங்கே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 414 கிடைக்கும். ரைட், 414.414. கவனமாக இருக்கணும். இப்போ வரைக்கும் பார்த்துக்கலாம். டெலீட் பண்ணிட்டேன். நீங்கள் நல்லா ஒரு நோட்டில் எழுதிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 0.414 டிவைடட் பை 10 கிடச்சிச்சு. 10ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ இது என்னவா மாறும்? 0.0414 மாறிடும். இப்போ நம்ம ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நமக்கு வேல்யூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 0.0414. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 10⁻⁴ தனியாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூவை அப்படியே எழுதிக்கோங்க. மல்டிப்ளை பண்ண சொன்னால் என்ன செய்யணும்? பேஸ் சேமாக இருந்து மல்டிப்ளை பண்ண சொன்னாங்கன்னா பவரை ஃபுல்லாக என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பேஸ் சேமாக இருந்தால் அந்த டினாமினேட்டரில் இந்த வேல்யூ இருந்தால் டிவைட் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த ரெண்டு வேல்யூவையும் 10⁻⁻⁹ஐயும் நியூமரேட்டர் கொண்டு வந்துடுங்க. +9 ஆயிரும். 10⁻⁻19ஐயும் நியூமரேட்டர் கொண்டு வந்துடுங்க. அதுவும் +19 ஆயிரும். அப்போ +9 +19 ரைட். புரியுதா? 10⁻⁴ இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவையும் நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் அப்படியே இருக்குது. மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. மல்டிப்ளை பண்ண சொல்லி பேஸ் வேல்யூ சேமாக இருந்தால் பவர் வேல்யூ என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். அதனால் இப்படி எழுதியிருக்கிறேன். ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற ரெண்டு வேல்யூவே மேலே கொண்டு வந்தீங்கன்னா 10⁻⁹
இன்ட்டு 10⁻19 வந்துடும். மறுபடியும் ரெண்டும் மல்டிப்ளை தான் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பேஸு சேமாக இருக்குது. பவர் அப்போ என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். இந்த 4 வேல்யூவை என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அவ்வளோதான். அப்போது 19 ப்ளஸில் இருக்க வேல்யூலாம் தனியாக ஆட் பண்ணணும், மைனஸ் இருக்கிற வேல்யூவை தனியாக ஆட் பண்ணணும். அப்போ இந்த 3 வேல்யூவையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். இதெல்லாம் 19, 9, 8, 19, 20, 28, 36, 36 கிடைக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 10⁻−34 + 36. இப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிங்க. பெரிய நம்பரோட அடையாளம் 10². 10² என்ன அர்த்தம், 100, ரைட். இப்போ நமக்கு அப்போல பாயிண்ட் வேல்யூ என்ன கிடச்சிச்சு, 0.0414 × 100. 100ஆல் மல்டிப்ளை பண்ணனா என்ன செய்யணும், 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 4.14. புக்கில் இருக்கிற ஆன்சர் வந்தாச்சு. 4.14 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி சம்மில் கொடுத்துருந்தாங்க 4.7. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது எவ்வளோ அப்படின்னா அதை விட கம்மியாக தான் கிடச்சிருக்கு. இது 4.7, இங்கே 4.1 தான் இருக்குது. இப்போ இந்த வேல்யூவை விட இந்த வேல்யூ வந்து லெஸ் தென், கம்மியான வேல்யூ. Since the energy is the incident photon is less than the work function of the silver, நமக்கு கிடச்சவளி கம்மியாக இருக்கிறதுனால ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் அப்சர்வ்ட் இன் திஸ் கேஸ். இந்த லைன் வரை எழுதணும். இங்கே ஃபோட்டோ எலக்ட்ரான் என்ன செய்யாது அப்படின்னா நடக்காது. தேங்க்யூ.